சாக்லேட் லவர்ஸ்க்கு இது ஸ்பெஷல். சூப்பர் சாஃப்டான ப்ரௌனி, மேலே கிரஸ்டி கிராக்கிள் டாப்போட உள்ள ஃபஜ்ஜி சாஃப்டான ப்ரௌனி. இப்படி பண்ணுறது பார்க்கலாமா? 150 கிராம் காம்பவுண்ட் சாக்லேட், இது கூடவே 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல திக் க்ளாஸி லுக் வந்ததும் நம்ம இந்த சிரப்பை எடுத்துட போகிறோம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 100 கிராம்ஸ் ஒயிட் சுகர், 75 கிராம்ஸ் ஜாக்ரி பவுடர் ரெண்டையும் ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும். ஒரு பவுலில் பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், மைதா அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்க சுகர் அண்ட் ஜாக்கரி பவுடரை இதில் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். கிரிங்கிள் டாப்புக்கு இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். நல்லா நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்ல கிரிங்கிள் டாப் வரும். ஸோ இதோட நான் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 TSP வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க பீட்டரால் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த பவுடர் சுகரும் ஜாக்கரி பவுடரும் நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை பீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சிரப்பை அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சீவரில் மைதா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இதோ பாருங்கள், இப்போ ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஒரு ஆஷ்மெண்ட் ஷீட் எடுத்து அதை பட்டர் தடவிட்டு அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இந்த பேட்டர் டாப்பில் சாக்லேட் டாப்பிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். காம்பவுண்ட் சாக்லேட்டே கட் பண்ணி இது மேலே டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம டூத் பிக்கால் வச்சு இதை ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி விட்டுறணும். இப்போ டூத் பிக்கால் இதை ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அவனில் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ப்ரௌனி ரெடி.